ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த புதிய விண்ணப்பத்துக்கான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சுருப்பீங்க. புதிய விண்ணப்பம் இன்று முதல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அது சம்மந்தமாக வீடியோ போட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அது சம்மந்தமாக தான் புதிய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவில் நிறைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சிலவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வழங்கி அவங்களுக்கான ப்ரூஃப் அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி பெற்று எடுத்து வராங்க. அதை புதிய விண்ணப்பிகேஷன் பொறுத்த அளவுக்கு, புதிய அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு யாருக்கிட்ட உங்களுடைய விண்ணப்பம் பெற வேண்டும், எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும், யாருக்கிட்ட ப்ரூஃப்லாம் கொடுக்கணும் அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கும். அதனால் புதிய விண்ணப்பம் முகாம் மூலியமாக நடத்தினாலும் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் கொடுத்துன்னு வராங்க. ப்ரூஃபும் கலெக்ட் பண்ண வராங்க. அது யாருக்கிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எங்கே போய் புதிய விண்ணப்பம் பெறணும், அதுக்கான டாக்குமெண்ட்லாம் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போனோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் ரொம்ப நாளாக ஏற்கனவே முகாம் மூலயமா அப்ளை பண்ணாத நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. அவங்க திரும்ப முகாம் தான் வரும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கீங்க. முகாம் திரும்ப வருமா, அப்படி நிஜமாலுமே முகாம் வந்தால் கண்டிப்பாக எந்த டேட்டில் வரும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அப்படிலாம் நீங்கள் ஆஃப்லைன் முறையில் எங்கே போய் விண்ணப்பம் பெற்று எங்கே ப்ரூஃப் கொடுக்க முடியும் அப்படின்றத திமுக தரப்பினர் மூலயமா அந்த இன்ஃபர்மேஷனாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி இதை தகவலாக மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அரசு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நீங்கள் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை தயவு செய்து எடுத்துக்காதீங்க. ஒரு சில கிராமத்தில் இப்போ நடைமுறையில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கவர்மெண்ட் அறிவிச்சா மட்டும் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம தகவல் மூலியமாக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நீங்கள் இதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கான தகவலாக கண்டிப்பாக ஏற்கப்பட்ட தகவலாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. கன்ஃபார்மாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நமக்கு கிராமங்கள் மூலிமா மக்கள் மூலிமா கிடைச்சிக்கிற தகவலை தான் ஒரு வீடியோவும் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணுறதா இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திமுகவினர் தரப்புலேருந்து விண்ணப்ப படிவெல்லாம் பெறாங்க. அது சம்மந்தமாக தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஒரு கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு 3 பாயிண்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக வீடியோ பிடிக்கலாம். அந்த லாஸ்ட் 3 பாயிண்ட்டான ஸ்கிப் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துங்க. ரேஷன் கார்டில் கைரேகை சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஒரு 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக தான் இருக்கும். தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இப்போ இந்த வீடியோவில் புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கினீங்கன்னா இதுக்கு மேலே என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லும் போது ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க முகாம் மூலயமா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வாலண்டியர்ஸ் மூலயமா பெறப்பட்டிருந்தாங்க. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நகரங்கள் கிராமங்களில் ரெண்டும் சேர்த்து 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் தமிழக அரசு முதல் கட்டமாக தகுதி வாய்ந்தவங்களாக கருதி செப்டம்பர் மாதம் முதல் தவணையாக செலுத்தியிருந்தாங்க. 14-15 முதலமைச்சரை இந்த ஸ்கீமை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார் காஞ்சிபுரத்தில். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 56 லட்சம் பேர் நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் தகுதி வாய்ந்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா இ-சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களால அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவறவிட்டவங்களுக்கும் புதுசாக திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தருவோம் அப்படின்ற மாதிரி திரும்ப சொல்லியிருந்தாங்க. புதுசாக விண்ணப்ப படிவம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 கட்டமாக 7 மாதத்துக்கு முன்னாடி விண்ணப்ப படிவம் கொடுத்துருந்தாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்க சம்மந்தமாக இ-சேவையில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 11,85,000 பேர் இ-சேவையில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கலாய்வு ப்ராசஸ் பரிசீலனைக்கு ப்ராசஸ் நடுவில் போனதுனால இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமான ப்ராசஸ் மறுபடியும் கொண்டு வராத நிறுத்தியிருந்தாங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சார் ஒரு குட் இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக இது வரைக்கும் விண்ணப்பிக்காதவங்க கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரே ஒரு குட் இன்ஃபர்மேஷனை ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். ஜனவரி மாதம் முதல் புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் புதிய விண்ணப்பம் பெறாத இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருந்தது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு புதிய விண்ணப்பம் ஜனவரிக்கு பிறகு வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரே டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனை தெரிவிச்சிருந்தார். தகுதி வாய்ந்த ஒரு மகளிருக்கும் இந்த ஸ்கீம் கண்டிப்பாக போய் சேரணும். யாருக்கும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்றதுல அரசு தனி கவனம்
கவனம் வந்து செலுத்தி வராங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து முக்கியமாக வந்து தெரிவித்திருக்கார், எந்த ஒரு பயனாளிகளும் வந்து இந்த ஸ்கீமில் வந்து தொகை வந்து பெற முடியாத அளவுக்கு வந்து போகக்கூடாது, எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பெறணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சி இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனாக வீடியோ கூட வந்து போட்டிருப்போம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கு ஒரு அறிவுரையும் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பாயிண்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். யாராருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகுதியான பயனாளிகளுக்கும் எந்த ஒரு மகளிருக்கும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தின வரும். தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, நம்மளும் வந்து அமைச்சர்களும் சரி, டீட்டெயிலாக வந்து அதனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலாய் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி நிறைய ப்ராசஸ் வந்து பண்ண வராங்க. இதனை முன்னிட்டு வந்து ஒரு ரீசனாக வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தகுதி வாய்ந்த ஒரு சிலருக்கு மட்டும் வந்து இந்த ஸ்கீம் வந்து அடிப்படை அதாவது லிஸ்ட் இல்லாத காரணத்தினால வந்து போய் சேராத இருக்கும். அப்படி யாராருக்கெல்லாம் வந்து பணம் வந்து போய் சேரலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வாரியாக வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்து அந்த கிராமத்தில் திமுகவினர் மாவட்ட செயலாளரிடம் வந்து ஒப்படைக்கணும், மாவட்ட ஆட்சியரிடம் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இது சம்மந்தமாக நம்மளே வந்து ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் 2/2/2024 அன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற விடுபட்டு இருந்தால் அந்த பட்டியலை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் உள்ள நகர பேரூராட்சி கழக செயலாளர் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா 15/2/2024 எல்லாரும் வந்து மாவட்ட செயலாளரிடம் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஒப்படைக்க வேண்டும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்திருந்தார். அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் அதுக்கு மேல் கொண்டு என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் அதை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து மேல்முறையீடு வந்து வருவாய் கோட்டாட்சியர் சம்மந்தமாக என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ண முடியும் அதுக்கு அடுத்தமாக வந்து நடக்கப்படும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இப்போ இதிலேயே தான் வந்து ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் வந்து கலெக்ட் பண்ணும்போதே புதிய விண்ணப்பம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதை தான் வந்து புதிய விண்ணப்பம் வந்து விட்டது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். புதிய விண்ணப்பம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கிராமத்தில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. திமுகவினர் புதிய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இது வந்து கிராம வட்டாரங்கள் தரப்புல தான் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் அரசு மூலயமா இது அஃபிஷியலாக வந்து கிடைக்கல. ஒரு சில கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினரே இதை வந்து பிரிண்ட் போட்டு புதிய அப்ளிகேஷன் வந்து வச்சிருக்காங்க. அதன் மூலயமா ஃபுல்லப் பண்ணி உங்களுடைய ப்ரூஃப்லாம் வந்து வாங்கி புதுசாக வந்து செயலாளர் மாவட்ட செயலாளரிடம் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்து உங்களுக்கான பணம் வந்து வர்றதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைலாம் எடுக்கப்படும் அப்படின்றதுக்காக வந்து அதை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் தரப்பில் ஒரு மனு போல தான் வந்து உங்களுக்கு வருவாய் கோட்டாட்சியர் தரப்பிலும் ஆட்சியர் தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் வந்து லிஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பெயர் வந்து கொடுங்க, உங்களுடைய ஆவணத்தை உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து இதன் மூலயமா உங்களுக்கு பணம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தரப்புலேருந்து ஒரு டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து மக்கள் தரப்புலேருந்து ஒரு கிராம தரப்புலேருந்து வட்டாரங்கள் தரப்புலேருந்து தான் வந்து கிடைச்சிருக்கு. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கல. இப்படி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் ஏதாவது செயல்பாடு நடந்ததுன்னா திமுகவினர் புதிய அப்ளிகேஷன் கொடுக்கறது ப்ரூஃப்லாம் வந்து வாங்குறது இது போல் வந்து ஏதாவது நிகழ்ச்சி வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கிட்ட இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு உண்மையான தகவல் அப்படின்ற மாதிரி போய் சேரத்துக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கிராமத்தில் வந்து இது போல் நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்றத முக்கியமாக வந்து குறிப்பிட்டு இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினரிடம் வந்து ஒரு சில கிராமம் மூலயமா வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மூலயமா அப்ளிகேஷன் வந்து கலெக்ட் பண்ணும்போது அதாவது வந்து பெயர் பட்டியலை வந்து சேகரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், புகைப்படம் 2, வங்கி கணக்கு நகல், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அதாவது வந்து ஆதார் கார்டு கம்பல்சரியாக வந்து ஒரு நகல் ஒரு ஜெராக்ஸாக வந்து கேட்குறாங்க, குடும்ப அட்டை வந்து ஒரு ஜெராக்ஸாக வந்து கேட்குறாங்க. ஃபில்அப் பண்ணும்போது அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் கம்பல்சரியாக வந்து கேட்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. இதன் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு விவரம் பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் வந்து இதில் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஃபைனலாக வந்து தெரிஞ்சுங்க. அதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அதே பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரூஃபாக வந்து எங்கே கொடுக்க போனாலும் அதே வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய இப்போ இந்த விண்ணப்ப படிவம் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆனாலும் ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக வந்து ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரும் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து அதோ அக்கௌண்ட்டே வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. செல் நம்பரும் வந்து கேட்டுருக்காங்க. ஆதாரில் லிங்க் பண்ணிக்கிற செல் நம்பரும் ஆதாரில் லிங்க் பண்ணிக்கிற பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலேயும் வந்து எந்த ஒரு தவறும் வந்து செய்யாத கரெக்டாக வந்து டீட்டெயிலாக வந்து போய் சேரும். உங்களுடைய விண்ணப்பப்படும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தரப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிக்கணும். இந்த ஆவணம் பொறுத்த அளவுக்கு இந்த 5 ஆவணம் கூடுதலாக வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுங்க. திமுகவினர் தான் வந்து அமைச்சர் அதாவது மாவட்ட செயலாளர் வந்து இதை வந்து லிஸ்ட்டை வந்து எடுத்து சென்ட் பண்ணுறாங்க. மாவட்ட ஆட்சியரிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை வந்து போய் சேரப்போது
வருவாய் கோட்டாட்சியர் நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து போய் சேரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் மூலியமாக வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்து வந்து ட்ரை பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஒருவேளை அஃபிஷியலாக வந்து கவர்மெண்ட் அறிவித்து புதிய முகாம் வந்து நடத்தினாலும் அதுக்கான டேட் விரைவில் வந்தால் நம்ம சேனல்லே கண்டிப்பாக அதுக்கான தகவல் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு மேலே இந்த ஸ்கீம் சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்போம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை சம்மந்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நியூஸில் கைவிரல் ரேகை சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. குடும்ப அட்டையில் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு பணி வந்து இப்போதைக்கு வந்து நடைபெற்று வருது. மத்திய அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரருக்கு வந்து ஒவ்வொரு விவரங்களும் வந்து சரிபார்க்கும் விதையில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் யாரெல்லாம் ஆதார் கார்டு லிங்கில் இருக்கோ குடும்ப அட்டை உறுப்பினர் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கரெக்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுதா, கரெக்டாக வந்து டேட்டா வந்து என்ட்ரி ஆகுதா அப்படின்றத நோக்கத்தோடு இது வந்து ஒரு ப்ராசஸாக வந்து நடத்தி வராங்க. ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்குறவங்க ஒருத்தவங்களாக இருப்பீங்க. ஆனால் வந்து இன்னும் ஒரு 3 பேர் 4 பேர் வந்து நபர்களாக வந்து குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க இது வரைக்கும் ரேஷன் கடைக்கே போயிருக்க மாட்டாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. பயோமெட்ரிக் வந்து மேட்ச் ஆகுதா, உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய அதாவது ரேஷன் கார்டில் உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்டாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி அந்த சரிபார்க்கும்படி வந்து கரெக்டாக வந்து இப்போ நடைபெற்றுன்னு வராங்க. நீங்கள் வந்து ஒரு மாதம் வந்து வேறு ஒருத்தவங்களும் அதாவது வந்து 4 பேர் இருந்தீங்கன்னா ஒரு மாதம் ஒருத்தவங்க ரேஷன் கடையில் போய் நீங்கள் வந்து பதிவு பண்ணிங்கன்னா இது போட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் 4 பேர் இருக்கீங்க, 4 பேரும் போய் உங்களுடைய கைவிரல் ரேகையை வந்து கரெக்டாக வந்து சரிபார்க்கலாம். அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. அது என்னென்னா குடும்ப அட்டைதாரர்கள் வசதிப்படி கைரேகைகளை பதிவு செய்யலாம். அதாவது வந்து ஏதோ ஒரு ஒர்க்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் டேரெக்டாக வந்து ரேஷன் கடையில் வந்து பதிய முடியாது. அப்படி வந்து கட்டாயப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நியாய விலை கடையில் உங்களை கூட்டு வந்து கைரேகையும் வந்து பதிவு வைக்கக்கூடாது. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை காரணத்தினால நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கு போகாத வந்து இருப்பீங்க. இது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்களது வசதிப்படி ரேஷன் கடைக்கு வருகை தந்து கைரேகை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயப்படுத்தி நியாய விலை கடைக்கு வரவழைத்து சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத வந்து அதிகாரிகளுக்கு வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. குடும்ப அட்டைதாரர்கள் கைவிரேகை பதியும் போது ஆவணங்கள் எதுவும் வந்து கோரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து அங்கே ஆஃபீஸில் நியாய விலை கடையில் ரேஷன் கடையில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு ப்ரூஃபும் கைரேகை வந்து பதியும் போது எந்த ஒரு ப்ரூஃபும் எந்த ஒரு ஆவணமும் வந்து அவங்க வந்து வாங்கக்கூடாது அப்படின்றத தமிழக அரசு தெளிவாக வந்து விளக்கியிருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா டீட்டெயிலாக ஷார்ட்டாக சொல்லணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேரோட கைரேகையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த TNEPDS நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குற பொருள் மூலிமா அந்த டேட்டா மூலிமா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கிற 4 பேராக இருந்தாலும் சரி 5 பேராக இருந்தாலும் சரி எல்லாரும் போய் ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ போய் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எந்த ஒரு சிரமமும் வந்து ஏற்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி உங்களுடைய நியாய விலை கடைக்கு வர வச்சு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து எடுப்பாங்க. அப்படி மாதிரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ போய் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து உங்களுடைய பயோமெட்ரிக் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிங்க. இந்த பயோமெட்ரிக் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் உங்களுடைய பயோமெட்ரிக் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய குடும்ப அட்டை, கைரேகை எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து புதிய விண்ணப்பம் வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது வந்து கொடுத்துன்னு இருக்காங்க. ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். எங்கே வந்து விண்ணப்பிக்க முடியும், இதெல்லாம் வந்து முன்கூட்டமாக வந்து நடக்குது அப்படின்றத தெளிவாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து விளக்கியிருக்கும். இது ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். புதிய விண்ணப்பம் யாராவது வந்து அப்ளை பண்ணாத வந்து தவற விட்டுருந்தாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். மேலும் வந்து இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவும் சரி இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கூடுதலான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சாலும் சரி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே அதுதான். கமெண்ட் பாக்ஸுக்கு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். அதன் மூலயமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்றத மகிழ்ச்சியுடன் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.